Hello, all of you. Welcome to Captain English International Improve Your English program. I am PVK விஜயன். அதாவது இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் பயன்படுத்த தேவையான சில விஷயங்களை ஆங்கிலத்தில் அமைப்பது எப்படின்னு நம்ம பார்ப்போம். ரொம்ப கேர்ஃபுல்லாக கேளுங்க. முதல்ல நம்ம மொழியில் நானே சொல்கிறேன். அதுக்கான இங்கிலீஷ் ஃபார்மேஷன் ஸ்க்ரீனில் பார்த்துருங்க. அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேசிக் டு ஹையர் லெவல் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு நம்ம ஸ்பெஷல் லேர்னிங் ப்ரோக்ராம் ஆன்லைனில் இருக்குங்க. கேப்டன் இங்கிலீஷ் ஆன்லைன் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள். நீங்கள் அங்கே போய் சேர்ந்த பொழுது அவன் என்ன செஞ்சு கொண்டு இருந்தான் இப்படி நம்ம கேட்கணுன்னா இது இப்படி இங்கிலீஷில் அமைக்குது. வாட் வாஸ் ஹி டூயிங் வென் யூ ரீச்டு தேர்? நீங்கள் அங்கே போய் சேர்ந்த பொழுது அவன் என்ன செஞ்சு கொண்டு இருந்தான் இதுதான் இதுக்கு அர்த்தம். இப்போ இதனுடைய இங்கிலீஷை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். நம்பர் 2, அவனால் இது செய்ய முடியாதுன்னு அவன் எப்போ சொன்னான் இப்படி கேட்கணுன்னா எப்படி அதனுடைய ஆங்கிலம் எப்படி? When did he say that he cannot do this? இதுதான் ஆங்கிலம். அவனால் இது செய்ய முடியாதுன்னு அவன் எப்போ சொன்னான் இப்படி கேட்கணுன்னா எப்படி இங்கிலீஷ்லன்னு தெரியுதுலையா? நம்பர் 2 பார்த்துருங்க. When did he say that he cannot do this? நம்பர் 3, உன்னால் இது செய்ய முடியாதுன்னு நீ ஏன் சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? உன்னால் இது செய்ய முடியாதுன்னு நீ ஏன் சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? இதுக்கு என்ன இங்கிலீஷு பாருங்கள். Why are you telling that you cannot do this? இதுதான் இதுக்கு இங்கிலீஷு. இப்போ நம்பர் 4 பாருங்கள். உன்னால் ஆங்கிலம் சரளமாக பேச முடியுமா இல்லையா என்று சொல்லு. அதே சொல்லுங்க இப்படி. இது எப்படி இங்கிலீஷில் வரலாம்? Tell me whether you can speak English fluently or not. இப்படி தான் இது. நம்பர் 5 பாருங்கள். அவனுக்கு சம்பளம் கிடைக்கலன்னு அவன் சொல்லி கொண்டிருக்கிறான். நம்பர் 6 பாருங்கள். என்னுடைய சப்ளையர் என்னுடைய ப்ரைஸுக்கு ஒத்து வரவில்லை, அது அக்ரி பண்ணவில்லைன்னு. என்னுடைய சப்ளையர் என்னுடைய ப்ரைஸுக்கு அக்ரி பண்ணவில்லை. இது எப்படி ஆங்கிலத்தில்? மை சப்ளையர் டிட் நாட் அக்ரி டு மை ப்ரைஸ். பார்த்தீங்களா? இப்போ நம்பர் 7 எப்படின்னு பாருங்கள். அவனால் எல்லா மூட்டைகளையும் சுமக்க முடியாது, அதனால் நீ அவனுக்கு உதவி செய்யணும். பாருங்கள், அவனால் எல்லா மூட்டைகளையும் சுமக்க முடியாது, அதனால் நீ அவனுக்கு உதவி செய்ய வேணும். இது நம்ம இங்கிலீஷில் சொல்ல போனால் he cannot carry all the bundles, so you should help him. ஓகே. நம்பர் 8 பாருங்கள். அவனால் இது இன்னைக்கு முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. அவனால் இது இன்னைக்கு முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. இது எப்படி இங்கிலீஷில் வருது? ஐ டோன்ட் நோ வெதர் ஹீ கேன் கம்ப்ளீட் திஸ் டுடே ஆர் நாட். நம்பர் 9 பாருங்க. நான் காலையில் அவங்கள பார்த்தப்போ அவங்க விளையாடி கொண்டு இருந்தாங்க, ஆனால் நான் சாயங்காலம் போனப்போ அவங்க வீட்டு பாடங்களை எழுதி கொண்டிருந்தாங்க. இது நம்ம இப்போ இங்கிலீஷில் அமைக்க போனால் when I saw them in the morning they were playing, but when I went in the evening they were writing the homework. நம்பர் 10 பாருங்கள். அவர் சொன்னது நான் கேட்கலை, அதனால தான் நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன். கேட்டுங்க, அவர் சொன்னதே நான் கேட்கலை, அதனால தான் நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன். இது இங்கிலீஷில் இல்லைப்பா நான் இப்படி. I did not hear what he said. That is why I am sitting here. புரிஞ்சுங்களா? இப்போ நீங்கள் ஆரம்பத்திலேருந்து ஒரு தடவை அல்லது இன்னொரு முறை கேட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம். ஓகேவா? நம்ம சேனலில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் அது லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அமுத்தி விட்டால் உங்களுக்கு
வரக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன்ஸ் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் எழுதிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வெரி மச்.